வெல்கம் டு விவே இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல நம்ம ஒரு இன்வாய்ஸ் ஒன்று ரைஸ் பண்றோம் அப்படின்னா அதோட பேசிக்கா இருக்கிற கான்ஃபிகரேஷனை பத்தி பார்க்கலாம். அதாவது பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிரிண்ட்ல என்னென்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பேசிக்கா இருக்கிற கான்ஃபிகரேஷனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ ஒரு என்ட்ரியை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்க பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிரிண்ட். நீங்க அதே கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பி நமக்கு நார்மலா தெரியும். ஸோ கண்ட்ரோல் பி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க ரைட் சைட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி தான் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எஃப்ஐ அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்ஐ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காப்பீஸ். இப்போ நீங்க ஒரு சேல் இன்வாய்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க இங்க இருந்தே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் 1 அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அந்த காப்பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 3 காப்பீஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். 3 காப்பீஸ் கொடுக்கும்போது எனக்கு என்னென்ன வேணும்னா ஒரிஜினல், டூப்ளிகேட் காப்பி வேணும், இன்னொன்று எக்ஸ்ட்ரா காப்பி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க ப்ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் அப்படிங்கிறது வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிற காப்பி வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேட் அப்படிங்கிற காப்பி வரும். ஸோ நீங்க இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கான்ஃபிகர்ல போயிட்டு நீங்க இதை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா F6 அப்படிங்கிறது பிரிண்டர். ஸோ நீங்க பிரிண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற பிரிண்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இன்வாய்ஸை வந்து ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணிட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைட்டில், அதாவது F7 அப்படிங்கிற ஆப்ஷன். இது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு டைட்டில், இன்னொன்னு கம்பெனி டீடைல்ஸ். இப்போ டைட்டில் அப்படிங்கறது நீங்க இன்கேஸ் சேஞ்ச் பண்ணணும், டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற நேம் இல்லாம வேற நேம் உங்களுக்கு வந்து டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டைட்டில்லே பாத்தீங்கன்னா கம்பெனி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட கம்பெனி நேம் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோ கம்பெனி அட்ரஸ். ஸோ கம்பெனி அட்ரஸ் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கும். அட்ரஸ் ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா அதோட பிரைமரி அட்ரஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட பிரான்ச் அட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்க பர்டிகுலரா இந்த இன்வாய்ஸுக்கு மட்டும் பிரான்ச் அட்ரஸ் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைப் ஆஃப் அட்ரஸ்ல வந்து பிரான்ச் அட்ரஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர், வெப்சைட்டு, சிஐஎன் நம்பர் அதெல்லாமே நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ பிரிண்டட் பேப்பர். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்துட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ ப்ரிவியூ கொடுக்கும்போது எனக்கு நார்மலா வந்து இன்வாய்ஸ் வந்து எனக்கு ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கு, அதாவது ஒரு மார்ஜின் போட்டு அலைன்மெண்ட்ல டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இங்க ப்ரீ பிரிண்டட் பேப்பர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுறாங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து பிளைன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ பிளைன் பேப்பர் அப்படிங்கிறது மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ப்ரிவியூ வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளைனா வந்து இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிளைனா வந்துடும் பேப்பர்ல. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து எப்பவுமே நீங்க வந்து ப்ரீ பிரிண்டட் பேப்பர்ல தான் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ ப்ரிவியூ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜினோட உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜஸ் டு பிரிண்ட். உங்களுக்கு எத்தனை பேஜஸ் வந்து பிரிண்ட் காப்பி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்ஃபிகரேஷன். நம்ம பிரிண்ட் எடுக்கும் போது உண்டான பேசிக்கான கான்ஃபிகரேஷன் பட்டன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.